ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம நீங்கள் நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்லேயே பார்த்துருந்துப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 10K பிசி பில் அப்படின்ட்டு 10K பிசி பில் 15K பிசி பில் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருட்டுட்டு இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10K பிசி பில் இல்லை 15K பிசி பில்லில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா GTA 5 ஆட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உருட்டு நண்பர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பலாமா வேணாமா, அதில் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அண்ட் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 10K பிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்ருப்பாங்க. ஒரு ஆல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிசி தேவைப்படலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் இருக்காது. ஸோ அதனால் வந்து மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிசி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சொல்லி விற்கிறதா இருக்கட்டும், இப்போ வந்து ரீசெண்டாக இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது 10K பிசி பில் 7K பிசி பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா விற்கிறாங்க. அதில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டபிள், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொய் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7Kக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் GTA 5 ஆடலாம், எடிட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லை 20Kல வந்து பார்த்திங்கன்னா GTA 5 ஆடலாம், எடிட்டிங் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. 20Kல நீங்கள் வாங்கும்போது GTA 5 ஆடலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், GTA 5 ஆடலாம், எடிட்டிங்கும் பண்ணலாம். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக கிடைக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேபி உங்களுக்கு வந்து ஒரு 30K நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். 20Kல கிடைச்ச FPSஐ விட 30Kல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 FPSஓ இல்லை வந்து பார்த்திங்கன்னா 15 FPSஓ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராசஸர் சூஸ் பண்ணிக்கணும். ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் திங்கே உங்களுக்கு வந்து இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கான்னு பார்த்துக்கணும். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 20K 30Kன்னு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மெயினே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு போட போகிறதில்ல. அந்த 10Kக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிசிஸில் வரதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீல் போட்டிருந்தார் ஒரு பிசி பில்ட் அது கம்பெனி பற்றி. ஸோ அவங்ககிட்ட நான் போய் கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த 7K பிசி, அந்த CPU மட்டுமே 7Kன்னு சொன்னாங்க. அந்த 7Kல வந்து என்னென்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலி வந்து சொன்னது இன்டலோட i3 ப்ராசரோட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய CPU வந்து பார்த்திங்கன்னா தராங்களாம் அந்த ப்ராசர். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 240GB SSD தராங்களாம். அண்ட் அது இல்லாமல் இன்டெல் UHD 4GB கிராஃபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா அந்த 7Kக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு GTA 5 ஆடுற அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. அண்ட் இன்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் AMD சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் கிராஃபிக்ஸ் கார்டு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ பிசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 20Kக்கு வாங்குறேன்னா அந்த மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டபிளாக இருக்க மதர் போர்டாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராசர் வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல, மேபி ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வந்து ப்ராசர் மாற்றிக்கலாம், மதர் போர்டு அப்படியே வச்சுக்கிட்டு. அண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக GPU தேவைப்படுது, அப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு எனக்கு காசு இருந்துச்சு நான் GPU வாங்குறேன்னா அந்த GPU வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஒரு SMBS வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு வந்து பவர் பத்தலை அப்படின்னும் போது SMBS நீங்கள் மாற்றிக்கலாம். ரேம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிசியில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் திங். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுருப்பார் 70Kலாம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ 70K நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றது. 70K வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல நான் வந்து பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்க்கு தேவைப்படுதோ இல்லை கேமிங்க்கு தேவைப்படுதோ அவங்களால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 70Kக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் ஒரு பில்லிங் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவல் கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படுதுன்னா நீ கேல சொல்கிற அந்த கம்ப்யூட்டரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா 10K சொல்கிற கம்ப்யூட்டரோ இல்லை 11Kல சொல்கிற கம்ப்யூட்டரோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குறது பெட்டர். ஏன்னா வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக கேம் ஆட போகிறதில்ல, எடிட் பண்ணுற போகிறதில்ல, நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுள் டாக்ஸாக இருக்கட்டும், உங்களோட பில்லிங் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், வெப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் நீங்கள் பண்ண போகிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த 10K 11Kல இருக்க பிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டர். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 7K 10K வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நந்தா ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பிசி டாக் வந்து பார்த்திங்கன்னா 20Kல பிசி போட்டிருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் கடைசியாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து FPS வந்து ஆவரேஜாக 44. நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஆனால் ரியலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா சுமாராக தான் பண்ணும். ஏன்னா வந்து ஒரு 20K to 30Kல வந்து பார்த்திங்கன்னா பிசி பில்ட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா சுமாராக தான் GTA 5 பண்ணணும். GTA 5 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். GTA 5 மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய கேம்ஸ் ஆட போகிறீங்கன்னா அதுக்கு தேவையே வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எலமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கலாக 3Dல வருது. ஸோ 3Dல வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா GPU தேவைப்படும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணணும். கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு FPS ட்ராப் அதிகமாகவே இருக்கும். அதில் உங்களுக்கு இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டே இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா
லேக் வந்து அதிகமாகவே இருக்கும், எஃபிஎஸ் ட்ராப் அதிகமாகவே இருக்கும். ஈவன் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நந்தா ப்ரோ சொல்லியிருப்பார், அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு ஆடும்போதே அவருக்கு வந்து 14 எஃபிஎஸ் தான் கிடைக்கும் அந்த 11K பிசியில். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20K பிசியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 44 எஃபிஎஸ் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பெட்டரான்னு கேட்டிங்கன்னா எஸ், ரொம்ப ரொம்ப பெட்டர். நீங்கள் எக்ஸ்ட்ரா 10,000 போட்டிங்கன்னா GTA 5 வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபிஎஸில் ஆடலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அது நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 3D ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இது பண்ண முடியாது. பட் ப்ரீமியர் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிக்க முடியும். ரொம்ப வந்து டைம் லைனில் இருக்காது. 4K ஃபோட்டேஜ் போட்டிங்கன்னா தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை சிக்குவான். பட் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அந்த 20K இதெல்லாம். ஈவன் இன்டெல் i5ல கூட வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அந்த ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கட்டும். கேமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்துக்கோங்க. இன்டெல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும். AMDயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்கும். ஈவன் நான் சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்க மாதிரி ப்ராசஸ் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ப்ராசஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராசஸோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் பாருங்கள். வந்து ஒரு பிசி பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச். நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணணும். ஈவன் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த 30K பிசி பில்டாக இருக்கட்டும், 70K பிசி பில்டாக இருக்கட்டும், நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லிட்டு போக முடியும். உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர் வாங்க முடியும். பட் அதோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமிங் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ப்ராசரை சூஸ் பண்ணுங்கள். அது வந்து அதோட கேமிங்கில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து எடிட்டிங்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு 30Kல போகிறீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் அந்த ப்ராசர் எப்படி பண்ணியிருக்கு, இந்த கிராஃபிக்ஸ் கார்டு எக்ஸ்ட்ரா போட்டால் வந்து அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா 3050 யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் நீ 3060 போடலாம்டா, 27,000 வந்து பார்த்திங்கன்னா 3060 வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா 3050 வந்து பார்த்திங்கன்னா 3Dயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 3Dயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3050 நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து பட்ஜெட் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா 3060 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ். நான் சொல்கிறதே உங்களுக்கு வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட்ஜெட்டுக்கு என்ன சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராசஸ் சூஸ் பண்ணலாம். அட் த எண்ட் ஆஃப் தி டே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எவ்வளோ முடியுமோ ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த பெஞ்ச் மார்க்கிங்ஸ் எடுத்து பாருங்கள். பிகாஸ் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் ப்ராசஸோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் போட்டால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வரும். அந்த வெப்சைட்ஸ் ஒன்றுனா போய் பாருங்கள். சினிபெஞ்ச் R23 பெஞ்ச் மார்க்கிங்ஸ் பாருங்கள். அதே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அதிலே கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க எந்தெந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் யூடியூப் ரிவ்யூஸ் பாருங்கள். நிறைய இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் நம்மளோட நந்தா ப்ரோவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருப்பாரு. அது இல்லாமல் நிறைய என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து படித்து பாருங்கள். நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா, அதோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் வந்து பக்காவாக சொல்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஞ்ச் மார்க்கிங்ஸ் வந்து நீங்கள் மெயினாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பிசி பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா பிசி பில்ட் பண்ணுறீங்க, அதாவது அந்த கடையில் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி பில்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெஞ்ச் மார்க்கிங்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் சொல்லுவீங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் சொல்லுவார். மேபி நீங்கள் வந்து அவர் மேலே வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் நீங்கள் எந்த ப்ராசஸ் சொல்லுவீங்க, மேபி அவர் நல்ல ப்ராசஸ் சொல்லியிருக்கலாம்ல. ஸோ அந்த ப்ராசஸ் இந்த நீங்கள் சூஸ் பண்ண ப்ராசஸரும் சரி, அவர் சூஸ் பண்ண ப்ராசஸரும் சரி, அது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பில்ட் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பிசி பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிசி பில்ட் பண்ணும்போது அந்த கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுலையும் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பிசி பில்ட் பண்ணுங்கள் அட் யுவர் ஓன் காஸ்ட். நான் வந்து எல்லாரையும் போய் பில்ட் பண்ணிங்கன்னு சொல்ல, உங்களோட ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணிக்கலாம் பிசி. அண்ட் பிசி பில்ட் பண்ணும்போது முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ப்ராசரை வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டுறாதீங்க. அது முக்கியமாக ஏஎம்டி ப்ராசர்லாம் கீழே போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இதுதான் ஆகும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்னு பெண்ட் ஆகிடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த சிபியூவில் இருக்க ப்ராசர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசர். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்ஸ் பெண்ட் ஆகிடுச்சு. ஒரு பின் பெண்ட் ஆயிருந்தால் கூட எதாவது வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் எடுத்து எல்லாம் வந்து ஒர்க் ஆகுதான் செக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பின்னு பெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட பிசி பில்ட் பண்ணும்போது அந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வித் கேர். எப்போவுமே வந்து அந்த ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அந்த ப்ராசரை பார்த்துக்கோங்க. பில்ட் பண்ணதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சிடலாம். நீங்கள் ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பிசி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நந்தா ப்ரோ இருப்பார். ஸோ அவரோட சேனலோட லிங்க் நான் கீழே தரேன், மே2டி சேனல். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன செக் பண்ணி பாருங்கள். அவரே நிறைய பிசி பில்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து ஒரு பிகினர், எனக்கு பிசியே பில்ட் பண்ண தெரியாது, நான் கற்றுக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் லைவாக பிசி பில்ட் பண்ணுவார். அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி பில்ட் பண்ணுறது இல்லை. பிசி பில்ட் பண்ணுறதுனா பைசா காசு இல்லைப்பா, காசு இல்லை சார். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி பில்ட் பண்ணுறது இல்லை. பட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பிசி நிறைய பில்ட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா பிசி சஜஷன் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதோட பெஞ்ச் மார்க்கிங்ஸோடு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா
கேட்டுகிட்டே இருங்க. அண்டு மேபி நீங்கள் வந்து பிசி டாக் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய் அப்படின்ற மெசேஜ் மட்டும் போட்டு போயிடுங்க. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு ஃபைனலாக ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது 2 தான். பிசி பில்ட் பண்ணும்போது உங்களோட ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணணும். நிறையன்னா அதோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ்லாம் நிறைய பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த 10K 15K அப்படின்னு சொல்கிற பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அப்படி ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற யூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கேமிங்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த 15Kலாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒர்த்லாம் கிடையாது. ஈவன் அந்த 20Kல வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஃபுல் இதை வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேபி வந்து ஒரு 40K to 70Kல வந்து வச்சிங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக பர்ஃபார்ம் கிடைக்கும். வந்து பார்த்திங்கன்னா என்னோட கருத்து. உங்களுக்கு வேணால் மாற்று கருத்துக்கள் இந்த வீடியோவில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு போங்க. அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிசி டாக் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்டை போட்டு போங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். அண்ட் தென் பாய்.